பல்கலைக்கழக மாணவர்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் மாணவர் இயக்கங்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் 1971ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகளின் சட்டமான அவுக்குவை முழுமையாக ரத்து செய்வதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அச்சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள் இனி தங்களின் கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் சுதந்திரமான முறையில் வெளிப்படுத்துவதற்கான சூழல் உருவாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை முன்னாள் தலைவர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் தெரிவித்தார். இந்த அக்கு என்ற இந்த சட்டம் ஏன் வந்தது என்று சொன்னால் 1967லும் 1974லும் நடந்த விவசாய போராட்டத்திலே அந்த பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். இந்த ஆதரவானது அந்த போராட்டங்களை மிக தீவிரமாக வெடிக்க செய்தது. இதனால்தான் பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திலே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தடையை இந்த சட்டங்கள் கொண்டு வந்தன. மேலும் பல்கலைக்கழக மாணவர்களிடம் பேச்சு சுதந்திரம் என்பது அவர் கருத்துக்களை தைரியமாகவும் சுதந்திரமாகவும் வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை உரிமையாகும். ஆனால் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டதற்கு அவுக்கு சட்டமும் முக்கிய காரணமாக இருந்ததாக முனைவர் கிருஷ்ணன் மணியம் விவரித்தார். காரணம், ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஸ்பீக்கர் கோனர் என்று ஒன்று இருக்கும். அங்கே மாணவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து சொற்பொழிவு ஆற்றுவார்கள். அது இல்லாமல் போய்விட்டது. மேலும் அங்கே பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இல்லாமல் போய்விட்டது. இதை எல்லாவற்றையும் கவனித்து இன்று இந்த சூழலிலே நாட்டின் அரசியல் இன்னும் பலப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் பிரதமர் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் என்று தெரிகின்றது. இதனிடையே அவுக்கு நீக்கப்பட்ட பின்னரும் மாணவர் இயக்கங்களை கட்டுப்படுத்தும் அல்லது ஒடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் எதுவும் கொண்டுவரப்படாது என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் நேற்று உத்தரவாதம் அளித்திருந்தார். பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வியில் மட்டும் சிறந்து விளங்குபவர்களாக இல்லாமல் அரசியல் மற்றும் சமூக விவகாரங்களிலும் சுதந்திரமாக பங்கேற்று தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி சமூக மாற்றத்திற்கு பங்களிக்கக்கூடியவர்களாக உருவாக்கும் சூழல் இருக்க வேண்டும் என்பதால் பிரதமரின் இந்த அறிவிப்பை தாம் முழுமையாக வரவேற்பதாக அரசியல் ஆய்வாளருமான முனைவர் கிருஷ்ணன் மணியம் பர்னாமா செய்திகளிடம் கூறினார்.